நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஒரு ஆன்லைன் வகுப்பில் நான் மாணவனாக அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அந்த வகுப்பை நடத்துகிறவர் ஒரு பழைய உதாரணத்தை சொன்னார். அதாவது 4 குருடர்கள் யானையை பார்க்க போனது. பின்பு யானையை பார்த்த பிறகு அவர்கள் தங்களுடைய கருத்தை பற்றி சொன்னதை அவர் ஒரு ஓமானமாக பயன்படுத்தினார். அதை குறித்து யோசிக்கிற பொழுது இதே போல தான் 1வது நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சிலுவையின் மரணத்தை பற்றி பலவிதமான கருத்துக்களையும் போதனைகளையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை 1வது நூற்றாண்டிலிருந்து நாம் ஆரம்பிப்போம் என்றால், ரோமர்கள் சிலுவையை ஒரு குற்றவாளியை தண்டிக்க பயன்படுத்திய ஒரு கொலை சாதனமாக பார்த்தார்கள். பின்பு யூதர்களுக்கு சிலுவை மரணம் சாபத்தின் அடையாளம். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட எந்த மனிதனும் சபிக்கப்பட்டவன் என்று சிலுவையை ஒரு சாபத்தின் அடையாளமாக அவர்கள் பார்த்தார்கள். யூதரல்லாத மற்ற மக்கள், புறஜாதியினர் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது அல்லவா, மற்ற மக்களுக்கு சிலுவையின் மரணம் ஒரு புரியாத ஒரு புதிர். ஏன் கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நம்மில் சிலருக்கு கிறிஸ்துவின் சிலுவை ஆசீர்வாதத்தின் அடையாளம். இன்னும் ஒரு சிலருக்கு கிறிஸ்துவின் சிலுவை ஒரு புனித சின்னம். எனவே தான் அதை பயபக்தியோடு வேதாகமத்தில் வைத்து கொள்ளுகிறார்கள். சிலர் அதை வணங்குவதை, முத்தமிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில கூட்டத்து கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை அசுத்த ஆவிகளால் ஆபத்து வராதபடி பிசாசுகளிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு பொருளாக பார்க்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டத்து மக்களுக்கு சிலுவையினால் ஆசீர்வாதம் வரும், ஆனால் அது எந்த விதமான ஆசீர்வாதம் என்று தெரியாமல் இருந்தாலும் சிலுவையை வைத்திருப்பதனால் ஆசீர்வாதம் வரும் என்று கருதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 1வது நூற்றாண்டில் அப்போஸ்தலர்களாலும் அவர்களால் உருவாக்கப்பட்ட சபை மக்களாலும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் புரிந்து கொண்ட விதம் வேறு விதமாக வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்கள் புரிந்து கொண்ட விதம் அற்புதமாக இருக்கிறது. எனவே தான் 1வது நூற்றாண்டு திருச்சபை பலவிதமான போராட்டங்களை சந்திப்பதற்கான பலத்தை உடையதாக இருந்தது. அதிலும் விசேஷமாக பவுல் அப்போஸ்தலன் சிலுவையை பற்றி புரிந்து கொண்ட விதம் மிக அற்புதமான ஒன்றாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, மீண்டும் ஒரு முறை இந்த காலவேளையில் பவுலின் புரிதலில் இருந்து சிலுவையின் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் கிராஸ், சிலுவையின் நோக்கம் என்ற ஒரு தலைப்பில் பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு நிருபத்திலிருந்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுடைய கரத்தில் வேதாகம் இருக்கும் என்றால் தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், அதில் 5ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 3 வசனங்களை நாம் சிலுவையின் நோக்கம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அதை உங்களுக்காக நான் வாசிக்க இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 18வது வசனம், இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 19வது வசனம், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பவுலடிகளார் சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தோராயமாக 57ஆம் ஆண்டில்
மக்கதோனியா, அதாவது கிரேக்க தேசத்திலிருந்து பவுலடிகளார் இந்த நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதியிருக்க வேண்டும். இந்த நிருபத்தை நீங்கள் படிக்கிற பொழுது உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை பற்றியும், புதிய உடன்படிக்கையின் மேன்மையை பற்றியும், குறிப்பாக அந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரருக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை பற்றியும் பவுலடிகளார் எழுதுகிறார். இது நடைமுறைப்படுத்துவதற்கு சிலுவையில் கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் பவுலடிகளார் எழுதுகிறார். மேலும் சிலுவையின் மேன்மையை, மகத்துவத்தை, சிலுவை மரணத்தை, நோக்கத்தை, அவசியத்தை தெளிவாக அறிந்து கொண்டவர் பவுலடிகளார். எனவேதான் கிறிஸ்துவின் சிலுவையின் நோக்கத்தை பற்றி உறுதியாக அவருடைய நிருபங்களில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இதில் 3 காரியங்கள், நாம் வாசித்த பகுதியில் 3 காரியங்களை பவுலடிகளார் சொல்லுகிறார். அதாவது முதலாவதாய் பார்க்கிற பொழுது 17வது வசனத்தில் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கம், முதலாவது நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, கிறிஸ்துக்குள்ளாக மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்கு. 17வது வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே புது சிருஷ்டி என்று சொல்லி பவுலடிகளார் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதாவது பழைய மனிதனுடைய சுபாவம், பழைய மனுஷன் எப்படி புதிய மனுஷனாக மாற்றப்பட முடியும், எப்படி மாற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் பவுலடிகளார் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். சரி, பழைய மனிதன் பாவம் செய்தபடினாலே பழைய மனிதனுடைய சுபாவம், ஆதாமிற்குள்ளாக இருக்கக்கூடிய மனிதனுடைய சுபாவம், மனுக்குலத்தினுடைய சுபாவம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், தேவனோடு உறவில்லாத மனிதன், பாவத்தினாலே ஆவியிலே மரித்திருக்கக்கூடிய மனிதன், தேவனோடு ஐக்கியமில்லாத ஒரு மனிதன், தேவனையும் அவருடைய திட்டத்தையும் அறியாதவன், மாம்ச சிந்தையை உடையவன், மாம்ச சிந்தைக்கு அடிமையானவன், அதிலிருந்து மீள முடியாதவன், ஆவியானவரின் கிரியை இல்லாதவன், நித்திய மரணத்திற்கு பாத்திரவானாக இருக்கிறவன், தேவ கோபாக்கினைக்கு கீழே இருக்கக்கூடியவன், தேவனுடைய நியாய தீர்ப்பை நிச்சயமாக சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக இருக்கக்கூடியவன் என்று இப்படி வேத வசனத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை சொல்லலாம். இது மனிதன் பாவத்தில் விழுந்து போனபடினாலே பழைய மனிதனுடைய சுபாவமாக நாம் பார்க்கிறோம். இந்த பழைய மனிதனுடைய சுபாவம், இந்த இவ்வளவு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இத்தகைய மனிதன் எப்படி இதிலிருந்து விடுதலை பெற்று புதிய மனிதனாக மாற முடியும் என்று சொல்லி யோசிக்கிற பொழுது, பவுலடிகளார் சிலுவையை நன்றாக புரிந்து கொண்டபடியினால, சிலுவையிலே கிறிஸ்து மரித்ததனுடைய நோக்கத்தை மிக தெளிவாக அவர் புரிந்து கொண்டபடியினால இதை இங்கே நமக்கு எழுதுகிறார். பழைய சுபாவத்தில் இவ்வளவு குணாதிசயத்தை, அதாவது இவ்வளவு நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் தன்னைத்தானே இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கோ, விடுதலை செய்வதற்கோ, அல்லது தனக்குத்தானே மாற்றத்தை கொண்டு வருவதற்கோ இயலாதவனாக காணப்படுகிறான். இது முழு மனுக்குலத்தினுடைய ஒரு தாற்பயம், ஒரு உண்மை. அதைத்தான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கூட எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவதற்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். எப்பொழுது மனிதன் புதிய சிருஷ்டியாக மாறுவான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவசியமானது, நோக்கமானது. என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நான் நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு, என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவசியம் என்று சொல்லி அறிந்து வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அதை விசுவாசிக்கிற
ஒரு ஒரு நிலைக்கு மனிதன் வருகிற பொழுது அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். அப்பொழுது அவனுக்கு புதிய சிந்தை வருகிறது, அப்பொழுது அவனுக்கு புதிய நோக்கம் வருகிறது, அப்பொழுது அவனுக்கு புதிய நம்பிக்கை வருகிறது. அவன் எல்லாவற்றையும் புதிதாய் பெற்றுக்கொள்ளுகிறான். அதுதான் பவுலடிகளார் சொல்லுகிற காரியம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் ஒரு மனிதன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆக முதலாவதாக கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, சிலுவையின் மரணத்தை நோக்கத்தை பற்றி பவுலடிகளார் பேசுகிற பொழுது, எழுதுகிற பொழுது, மனிதன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். அது சிலுவை நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்து 18வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதல் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இரண்டாவதாக பவுலடிகளார் சொல்ல விரும்புகிற காரியம், அவருடைய வார்த்தைகளையெல்லாம் நாம் நிறுத்தி நிதானமாக யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய நிருபங்கள் பொருள் நிறைந்ததாக, அர்த்தம் நிறைந்ததாக காணப்படும். எங்கேயும் அவருடைய நிருபத்தில் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்த மாட்டார். நான் பல வருடங்களாக பவுலின் நிருபத்தை ஆராய்ச்சி செய்து ருசித்து நிதானமாக படிக்கும் சுபாவத்தை கொண்டவன். ஆக இந்த வசனத்தை படிக்கிற பொழுது, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனை பரிசுத்தமுள்ளவனாக மாற்றி, அதாவது பாவியாய் இருக்கக்கூடிய மனிதனை, அக்கிரமக்காரனாய் இருக்கக்கூடிய மனிதனை பரிசுத்தமுள்ள தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு அவனை பரிசுத்தமுள்ளவனாக மாற்ற வேண்டும். ஆக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாவியான மனிதனை பரிசுத்தமுள்ள மனிதனாக மாற்றி தேவனோடு அவனை ஒப்புரவாக்குகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த 17, 18, 19 இந்த 3 வசனம் மிக ஒரு அற்புதமான வசனம், பொருள் நிறைந்த வசனம். இதில் ஒப்புரவாகுதல் என்ற வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். 18வது வசனத்திலே பார்க்கிறோம், 19வது வசனத்திலே பார்க்கிறோம், பின்பு 20வது வசனத்திலும் இந்த ஒப்புரவாகுதல் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் ரெக்கன்சிலேஷன் என்ற வார்த்தையை எழுதப்பட்டிருக்கிறது, எழுதினவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ரெக்கன்சிலேஷன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது உடைந்து போனதை இணைக்கிறது, பிரிந்து போனதை மீண்டும் இணைக்கிறது, அல்லது பழைய நிலையில் இருக்கக்கூடியதை புதுப்பிக்கிறது. ஸோ ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாகுதல் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், உடைந்து போனதை இணைக்கக்கூடியது. இங்கே பவுலடிகளார் பயன்படுத்துகிற பொழுது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பவுலின் மூலமாக நமக்கு இந்த நிருபத்தில் எழுதுகிற பொழுது என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், மனிதனுடைய பாவம் தேவனோடு இருக்கக்கூடிய உறவை முறித்து விட்டது, தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை முறித்து விட்டது. ஏனென்று சொன்னால் அவன் பாவியாக மாறினான். பரிசுத்தமுள்ள தேவனோடு அவன் ஐக்கியமாக இருக்க முடியாது. இது மாற்றப்படுவதற்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலேயே அநேகர் கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடியவர்களாக, சிலுவை மரணத்தை புரியாதவர்களாக, அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக, அது அவசியமற்றதாக கருதக்கூடிய மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையினுடைய மரணத்தினுடைய நோக்கம் எவ்வளவு மேன்மையானது. பாவியான மனிதனை, உடைந்து போன உறவோடு இருக்கக்கூடிய மனிதனை, பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதனை மீண்டும் புதுப்பித்து அது அவனை தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. அதாவது ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போவதற்கு முன்பாக என்ன நிலையில் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு ஐக்கியமாக இருந்தார்களோ, உறவோடு இருந்தார்களோ, மகிழ்ச்சியோடு இருந்தார்களோ, சந்தோஷமாக இருந்தார்களோ, அந்த ஒரு நிலைக்கு மனிதனை மீண்டும் கொண்டு போகிறது. அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார். ரெக்கன்சிலேஷன் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது 19வது வசனத்தில்
அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் ஆக கிறிஸ்துவனுடைய மரணம் முழு உலகத்திற்கு அவசியமானது. இன்றைக்கு கிறிஸ்தவர் என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் என்று சொல்லி உலகம் கருதுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்காக, யூதர்களுக்காகவோ அல்லது இஸ்ரவேலருக்காகவோ அல்லது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்து மக்களுக்காகவோ அவர் மரிக்கவில்லை. அவர் உலக இரட்சகர். அவர் உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர். உலக மக்களின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஆக இந்த வசனத்தை பவுலடிகளார் மிக தெளிவான ஒரு புரிதலோடு தான் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்தில் அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே பாவம் செய்து தேவ சாயலை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இதை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லுகிற பொழுது, எல்லா மனிதர்களும் பாவத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு அது பிரியமாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை, மேலும் அவர்கள் செய்கிற சில காரியங்கள், நாங்கள் இவைகளெல்லாம் செய்கிறோம், நாங்கள் இங்கே எல்லாம் போகிறோம், இப்படியெல்லாம் நாங்கள் காரியங்களை செய்கிறோம், ஆகையினாலே நாங்கள் பாவிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனார்கள், தேவ மகிமை இழந்து போனார்கள். எனவே இந்த 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 19வது வசனம், உலகத்தாருடைய பாவங்களை தேவன் எண்ணாமல், அப்படி என்று சொன்னால் உலக மக்களுடைய பாவத்தை தேவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று அர்த்தமா? அப்படி இல்லை. உலகத்தாருடைய பாவங்களை தேவன் எண்ணாமல் என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் உலக மக்களுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை, உலக மக்களுடைய பாவத்திற்கு சரி செய்வதற்கான வழியை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் வைத்திருந்தார். பிதாவாகிய தேவன் திட்டம் வைத்திருந்தார். அது சிலுவையின் மரணத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. எனவேதான் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு புதிய மார்க்கத்தை, புதிய வழியை மனுக்குலத்திற்கு உண்டாக்கி இருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். 17வது வசனத்தில் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது என்று சொன்னார். 18வது வசனத்தில் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது என்று சொன்னார். 19வது வசனத்தில் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே இதை குறித்து சற்று நிதானமாக இந்த புதிய வழி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை வழி என்ற வார்த்தையை, பாதை என்ற வார்த்தையை நாம் 19வது வசனத்திலே பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை, மனிதனை தம்மோடு ஒப்புரவாகுவதற்கு தேவன் இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டு எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார் அல்லவா? அந்த ஊழியம் உண்டாக்கி இருக்கக்கூடிய, அந்த ஊழியத்தின் மூலமாய் தேவன் உண்டாக்கி இருக்கிற ஒரு வழி. சரி, இது என்னவென்று சொல்லி பார்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மனிதனுடைய பாவம் அவனை தேவ சமூகத்திலிருந்து பிரித்து விட்டது. மனிதனுடைய பாவம் அவனாகவே மீண்டும் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கான வாசலை அடைத்து போட்டது. மனிதன் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். எத்தனை பேருக்கு இது தெரியும், எத்தனை பேருக்கு இது பிரியமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே முடிவிலே நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகிற பொழுது, சில வேளைகளிலே அதை படிக்கிற பொழுது நான் மிகவும் மிகவும் துக்கமான
ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவேன். ஏனென்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு மனரம்யமாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம், தேவனுடைய மேற்பார்வைக்கு கீழாக, தேவனுடைய பராமரிப்புக்கு கீழாக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தபடியினால் இழந்து போனார்கள். அவர்கள் தேவ கோபாக்கினைக்கு கீழே வந்தார்கள், நியாய தீர்ப்புக்கு கீழே வந்தார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன் அல்லவா. பழைய மனிதனுடைய சுபாவம் என்று சொல்லி அது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. தேவன் அவர்களை நியாயம் விசாரித்தார். நியாயம் விசாரித்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். பின்பு அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சுடரொளி பட்டயங்களை, கேருபின்களை அங்கே காவலுக்கு வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக மனிதனுடைய பாவம் அவனை தேவ சமூகத்திலிருந்து பிரித்தது. அவன் மீண்டுமாக தேவ சமூகத்திற்கு வருவதற்கான பாதையை அடைத்து போட்டது. அவன் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். இது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. அந்த நாளிலிருந்து கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை மனிதன் தேவ சமூகத்தில் வருவதற்கு, இந்த உடைந்து போன இந்த உறவை புதுப்பிப்பதற்கு பலவிதமான வழிகளிலே முயற்சி செய்தான். இதனாலே பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான பழிகள், ஆயிரம் மிருகச்சீவன்களுடைய பழிகள் பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்திலே செலுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திலே செலுத்தப்பட்டதை பார்க்கிறோம். பின்பு அதே காரியம், அதே பரிகாரங்கள், அதே பழிகள் தேவாலயத்திலும் செலுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தற்காலிகமான பரிகாரமாக இருந்ததே ஒழிய அது பரிபூரணத்தை உண்டாக்கவில்லை. ஏனென்றால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அவைகள் தற்காலிகமான ஒரு பரிகாரமாக இருந்தது. பாவங்களுக்கான நிவர்த்தி செய்வதற்கான வழியாக அது காணப்படவில்லை. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் மிக தெளிவாக சொல்லுகிறான். காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, நிவர்த்தி செய்ய முடியவில்லை. பின்பு அதே அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடினாலே புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தின் மூலமாய் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடினாலே தம்முடைய மாம்சத்தின் மூலமாக, தம்முடைய சரீரத்தின் மூலமாக ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி அதே ஆக்கியோன் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, குட் ஃப்ரைடே மிக சீக்கிரமாக வர இருக்கிறது. அந்த நாளில் அநேக சபைகளில் கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் என்று சொல்லி அந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு பல பிரசங்கியாரை கூப்பிட்டு அவர்கள் பேச வாய்ப்பு கொடுப்பார்கள். நானும் சில இடங்களிலே சில வார்த்தைகளுக்கு பேசியிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இங்கே கிறிஸ்து சிலுவையில் பேசின கடைசி வார்த்தை, கிறிஸ்து சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கடைசியாக சொல்லி அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக சிலுவையிலே தொங்குகிற பொழுது கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கடைசி வார்த்தை, எல்லாம் முடிந்தது. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவரை காவல் காத்து கொண்டிருந்த ரோம போர் சேவர்கள் அவ்வளவுதான், கிறிஸ்துவனுடைய சரித்திரம் முடிந்தது என்று சொல்லி நினைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான், கிறிஸ்து சிலுவையில் மரித்ததோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கக்கூடும்.
ஆனால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது மனிதனுடைய பாவம், மனுக்குலத்தின் மீது கொண்டு வந்த சாபம், சாபத்திற்கான பரிகாரம் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தாயிற்று. ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்ட நாளிலிருந்து கிறிஸ்து சிலுவையில் வந்து மரிக்கும் நாள் மட்டுமாக எவ்வளவோ மிருகங்களினுடைய பலிகள் தேவாலயத்தின் பலிபீடத்திலே செலுத்தப்பட்டது. இனிமேல் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்து அதற்கான பரிகாரங்களை, பலியை சிலுவையிலே செலுத்தி முடித்து விட்டார் என்ற ஒரு அர்த்தத்தோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே எருசலேமின் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக பிளந்தது, கிழிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்மில் அநேகருக்கு தெரியும் ஏன் அந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி. ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 2 பகுதிகள் இருந்தது, 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடியது நடுவிலே இருந்த திரைச்சிலை. அந்த திரைச்சிலைக்கு பின்பாக உடன்படிக்கை பெட்டி மேலே கிருபாசனம், அந்த கிருபாசனத்தில் சேருபெண்கள் கேராபெண்கள் இருந்தது. அந்த கேருபெண்களின் மத்தியில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரமே தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசிப்பான். மற்ற ஆசாரியர்கள், பொது ஜனங்கள் யாரும் அங்கே பிரவேசிக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக காணப்படவில்லை. பிரதான ஆசாரியன் ஒருவன் மாத்திரமே வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரமே அந்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிப்பான். அப்படி பிரவேசிக்கிற பொழுது அவன் முதலாவது தன்னுடைய பாவத்திற்கு அவன் பரிகாரம், பழி செலுத்தப்பட வேண்டும். ஒரு மிருகத்தை பலியாக கொடுக்கப்பட வேண்டும். பின்பு மக்களுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை, பழியை செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்படுகிற பொழுது அந்த வருஷத்திலே மனிதர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்பட்டு வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தேவ சமூகத்திற்கு போவதற்கான வழி, திரைச்சிலை தடையாக இருந்ததே, பாவியான மனிதன் தேவ சமூகத்திற்கு நேரடியாக வரக்கூடாதபடி தடையாக இருந்த அந்த வழி இப்பொழுது உடைக்கப்பட்டு ஜீவனுள்ள ஒரு வழி இப்பொழுது திறக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாகவே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்து போனது, பிரிந்து போனது. இதை பவுலடிகளார் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்படியாக கிறிஸ்து மூலமாக, அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்து சிலுவையின் மரித்ததன் நோக்கம் மனுக்குலத்திற்கு ஒரு புதிய ஜீவனுள்ள வழியை உண்டாக்குவதற்காக, புதிய ஜீவனுள்ள வழியை உண்டாக்குவதற்காக. ஆக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலமாக இந்த வழி உலக மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை பவுலடிகளார் இந்த 19வது வசனத்தில் ஒப்புரவாகுதல் என்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை சுவிசேஷத்தின் மூலமாக இந்த புதிய மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய, அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆக கிறிஸ்துவின் சிலுவையினுடைய நோக்கத்தை பற்றி பவுலடிகளார் பேசுகிற பொழுது 3 காரியத்தை சொன்னார். அது மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது, பாவியான மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது என்று சொன்னார். 2வதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாவியான மனிதனை தேவனோடு ஒப்புரவாகும்படியாய் செய்கிறது என்று சொன்னார். 3வதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
இதைத்தான் கருத்தில் கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக கடைசி வாரத்தில், கடைசி நாட்கள் தம்முடைய சீஷரோடு தான் அதிகமான நேரத்தை செலவு செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று அங்கே சீஷர்களோடு பேசுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக மரிக்கப் போகிற அந்த கடைசி வாரத்தில் அவர் பேசக்கூடிய வார்த்தை, என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அப்படி என்று சொன்னால் என்னுடைய மரணமே அல்லாமல், அதாவது கிறிஸ்துவனுடைய மரணமே அல்லாமல் மனிதன் அவனாகவே தேவ சமூகத்தில் வருவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே மனுக்குலம், உலக மக்கள், உலகத்தாருடைய பாவங்களை தேவன் எண்ணாமல் என்று பவுலடிகளார் சொல்கிற பொழுது, இப்பொழுது கிறிஸ்து சிலுவையில் மரித்து ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை பவுலடிகளார் இங்கே நினைவு கூர்ந்து, ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் மக்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் அறிவிக்கிறோம் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எத்தனை ஆண்டுகள் சிலுவையை பற்றி நாம் தியானிக்கிறோம் இந்த துக்க நாட்களிலே என்று சொல்லி எனக்கு தெரியாது. பல வருடங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கலாம். இந்த வாசிக்கப்பட்ட பகுதி நமக்கு 3 காரியங்களை சொல்கிறது. அதாவது, நாம் கிறிஸ்துவினால் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு, உறுதியோடு நாம் இருக்கிறோமா? இதை இந்த நாட்களிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நான் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறேன். என்னுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயின அல்லது ஒழிந்து போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா? புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்துடன், உறுதியுடன் இருக்கிறோமா? இது முதலாவதாக நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நாம் தேவனோடு ஒப்புரவாகி, தேவனோடு ஐக்கியத்தோடு, உறவோடு இருக்கிறோம் என்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன், தேவனோடு நான் உறவோடு இருக்கிறேன், நான் தேவனோடு ஒப்புரவாக இருக்கிறேன் என்ற உணர்வு, அது ஒரு உணர்வு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய உணர்வு. அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறதா? இதையும் நாம் இந்த நாட்களில் யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, ஒருவேளை ரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உறுதி இல்லாமல், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் இல்லாமல், பாரம்பரியமாகவே சிலுவையை பார்க்கக்கூடியவர்களாக, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, சிலுவையை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, ஏதோ வல்லமை இருப்பதாக, அதில் ஏதோ ஒரு புனிதம் இருப்பதாக பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மனப்பான்மையை உடையவர்களாக நாம் இருந்து கொண்டு இருப்போம் என்றால், இப்பொழுதும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு புதிய ஜீவனுள்ள வழி நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஜீவனுள்ள வழி நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளாக, அவனுடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஜீவனுள்ள வழி நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை ரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல் இருப்போம் என்றால், ஒப்புரவான நிச்சயம் இல்லாமல் இருப்போம் என்றால், புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் இல்லாமல் இருப்போம் என்றால், இப்பொழுதே அந்த வழி நமக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியை விசுவாசித்து அந்த ஜீவனுள்ள வழிக்குள்ளாக பிரவேசிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், கேட்டுக்கிற போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதில் திரளான ஜனங்கள் போகிறார்கள், ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி மிகவும் குறுகியதாக இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அது மிகவும் குறுகியதாக இருக்கலாம், அதே நேரத்தில் அந்த வழி எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த வழியை பயன்படுத்த விரும்புகிறோமோ அந்த வழியை பயன்படுத்தி நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்போம். தேவனோடு ஐக்கியமாகும். மறுமையில் அவரோடு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை சிலுவை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் அன்பு தோனிக்கின்றதே, எந்தன் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.